Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் zigzag bag உடைய third part பார்க்க போறோம். First part, second part வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் பார்ட்ல நம்ம இந்த அளவுக்கு போட்டு நிறுத்தி இருந்தோம். இப்போ எல்லா நாட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வயர்ல நாட் போடணும். இப்போ இந்த V ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல 3 லைன் வந்து yellow கலர் வர மாதிரி நம்ம போட போறோம். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு V ஷேப்புக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு yellow கலர் ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க. பாருங்க இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த நாட்டோடைய ரைட் சைடில் வர இந்த ஒயரை வச்சு அந்த ரைட் சைடில் வர 4 ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள் இப்போது இந்த ரைட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இந்த ஒயர் வச்சு இந்த பக்கம் 4 ஒயரில் நாட் போட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை வச்சு அந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ ஒரு லைன் வந்து இந்த V ஷேப் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது V ஷேப் போடலாம். இப்போ நடுவில் கீழே இருக்க கிராஸ் ஒயரை எடுத்துக்குங்க. எடுத்து அந்த ரெண்டு ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு ரைட் சைடில் இருக்க 3 ஒயரில் நம்ம நாட் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 3 ஒயர் இருக்கும், அந்த பக்கமும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நான் ரைட் சைடு ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்க 3 ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். பாருங்க இப்போ ரைட் சைடில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 3 ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ செகண்ட் லைன் V ஷேப் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது V ஷேப் போடலாம். அதுக்கு இந்த V ஷேப்போடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எல்லோ கலர் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் 2 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயர்லையும் இந்த நாட்டோடைய ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் ரைட் சைடில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ 3வது லைன் வி ஷேப்போ வந்து போட்டு முடிச்சிட்டோம். 3 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரியே இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் நடுவில் 3 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வர மாதிரி நம்ம போட போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் வர 2 கிராஸ் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க 4 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஒயர் எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ ரைட் சைடில் வந்து 4 ஒயர் இருக்குது. அந்த 4 ஒயரையும் இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ ரைட் சைடில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கத்துலேயும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் லைன் வந்து போட போகிறோம். பாருங்கள் இந்த வி ஷேப்பில் கீழே இருக்குது பாருங்கள், அந்த 2 எல்லோ கலர் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டோடைய ஒயரை 2 பக்கத்தில் இருக்க ஒயரோட வச்சு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள் இப்போ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஒயர் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்கும். அந்த ஒயரை இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க 3 ஒயரையும் இந்த நாட் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கிறேன். பாருங்க ரைட் சைடில் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 3 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்து 3வது லைன் போடலாம். இப்போ இந்த வி ஷேப்பில் கீழே வர கிராஸ் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு இப்போ இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு 2 பக்கத்தில் இருக்க ஒயர்லையும் நம்ம நாட் போட போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையும் இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடில் நாட் போட்டோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 ஒயரையும் இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இப்போ எல்லோ கலரில் 3 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எல்லோ கலரும் போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் வரும். ரைட் சைட்லேருந்து 3 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 3 ஒயர். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 6 ஒயர் வரும் பாருங்கள். ரைட் சைட்லேருந்து 3 எல்லோ கலர் ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 3 எல்லோ கலர் ஒயர் வருது. இப்போ இந்த 6 ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக இருக்கோ அங்கே வந்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க கிராஸ் ஒயரை நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக ஒயர் வர இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் போட்டதுக்கு அப்புறம் 2 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் மேலே 2 ஒயர் கிராஸாக வரும். இப்போ அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம கீழே இருக்க இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே 3 லைன் வந்து வர மாதிரி எல்லோ கலர் நாட் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக நம்மளுக்கு 3 எல்லோ கலர் நாட் வரணும். அதே மாதிரியே தான் சைடு ஃபுல்லாக 3 லைன் வரணும். இந்த சைடும் பாருங்கள் நம்மளுக்கு 3 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக எல்லா பக்கத்துலேயும் வந்து போடணும். போட்டுருங்க, போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பக்கத்துலேயும் 3 லைன் வந்து இந்த எல்லோ கலர் வந்து வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒயிட் கலர் லைன் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நம்ம ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து போடணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஈஸி மெத்தடில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த வி ஷேப்பில் கீழே இருக்க கிராஸ் ஒயரை எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 அடியில் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து இந்த நாட்டில் நான் சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டேன். இப்போ எடுத்துருக்க இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீழே விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் இருக்க அந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி சொருகி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சொருகி முடிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். சொருகிட்டு ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒயிட் கலர் ஒயர் அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த வி ஷேப்பில் கீழே நம்மளுக்கு ஒரு 2 எல்லோ கலர் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 அடியில் ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டில் சொருகி விட்டுக்கலாம்.
இப்போ செகண்ட் நாட்லேயும் நம்ம ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது நாட்டில் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அடுத்து இருக்க இந்த வி ஷேப்பில் கீழே இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதில் இப்போ ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் 2 அடியில் ஒயிட் ஒயர் எடுத்து இந்த நாட்டில் சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ 3 நாட்டில் வந்து நம்ம ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருக்க அந்த ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ண பாருங்கள், அதுக்கு நேராக தான் மேலேயும் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நம்ம சைடில் இருக்கிற 4 ஒயரில் நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஒயருக்கு கீழே எல்லோ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரோட சேர்த்து வச்சு ஒரு 3 நாட் வந்து போடணும். பாருங்கள், இப்போ 4 ஒயர்லேயும் இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து 2வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போடும்போது இந்த ஒயிட் கலர் ஒயருக்கு கீழே இருக்க எல்லோ ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடணும். இப்போ 3வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 3 நாட் போட்டோம். இப்போ உள்பக்கம் இருக்க இந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து 4வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணி 4 ஒயரில் நாட் போட்டோம். இப்போ அடுத்து இந்த சைடில் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் ஒயருக்கு கீழே எல்லோ ஒயர் இருக்கும், அந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடில் 4 எல்லோ கலர் ஒயர் இருக்கும். இந்த 4 எல்லோ கலர் ஒயர்லேயும் நம்ம இந்த ஒயிட் ஒயரை வச்சு நாட் போடணும். பாருங்க, இப்போ 3 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போது இந்த உள்பக்கம் இருக்க எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து 4வது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கத்தில் இருந்தும் நம்ம ஒயிட் ஒயர் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து மேலே கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த ஒயிட் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது ஒயிட் ஒயரில் இந்த லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் கண்டினியூவாக எல்லா வி ஷேப்லேயும் நம்ம ஒயிட் நாட் போடணும். ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா வி ஷேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மீதம் இருக்க இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரை சொருகிடுங்க. 2 பக்கமும் ஒயிட் ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறமா எல்லோ கலர் ஒயரை சொருகுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 2.5 அடியில் 40 க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம நாட்டில் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு முதல்ல இந்த ஒயிட் கலர் நாட்டில் இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம்.
அங்கே இப்போது ஒரு நாட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 2வது ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை இந்த 2 நாட்டில் வந்து நம்ம சொருகி விட போகிறோம். நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த க்ரீன் ஒயரையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி தான் எல்லா நாட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணணும். எல்லா நாட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் எப்படி 3 லைன் வந்து போட்டோமோ அதே மாதிரி 3 லைன் வந்து க்ரீன் கலர் ஒயரை வச்சு போட்டுருங்க. போட்டுட்டு ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து மேலே போடணும். போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சிட்டோம் 3 லைன் வர மாதிரி. அடுத்து ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒயரை சொருகிடுங்க. சொருகிட்டு அடுத்ததாக இந்த க்ரீன் கலர் ஒயர்லாம் சொருகிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ மாடல் கூடயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.